சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவ்வளவு சுலபமாக இந்த சாயப்பா யாருக்கும் குறி சொல்ல போகமாட்டேன். எப்பயாவது நான் குறி சொல்லி நீ பார்த்துருக்கியா? அப்படி இருக்கக்கூடிய நான் இன்னைக்கு உன்கிட்ட குறி சொல்லணுன்றதுக்காக காலையிலேருந்து உன் கூட பேச காத்திருக்கேன்னா நான் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்ல போறேன்றதை தெரிஞ்சுக்கோ. என் வாக்கை கேட்காமல் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தவற விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படாதே என் செல்லமே. மனிதர்களுக்கு ஒரு எல்லை இருக்கு, மனித சக்திக்கு ஒரு வரம்பு இருக்கு. ஆனா இந்த சாயப்பாவின் சக்தி எல்லையற்றது, எல்லாவற்றையும் செய்யக்கூடியது. அதனாலதான் என் அருளால உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை நோக்கி ஓடி ஓடி வந்திருக்கேன். உன்னை யாராவது குறை சொன்னாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. ஆனா அதுக்கு பதிலா உன்னை நினைச்சு பெருமைப்படு. ஏன்னா உன் மேல பொறாமை உள்ளவர்களால் மட்டும்தான் உன் குறைகளை அலசி ஆராய்ந்து நோண்டி பார்க்க முடியும். அப்படி யாரோ ஏதோ ஒரு விதத்துல உன்னை குறை சொல்றாங்கன்னா உன்கிட்ட ஏதோ ஒன்று சிறப்பா இருக்கு, நீ முன்னேறி போய்கிட்டே இருக்க, அதை பார்த்து பொறுக்க முடியாம தான் பொறாமை கொண்டு அவர்கள் உன்னை குறை சொல்கிறார்கள் என்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவன் தேடும் விஷயங்களில் தான் இருக்கிறது. நீ எப்போதும் உன் தேடலை உயர்வானதாக வச்சுக்கோ. உயர்வான மிக சிறப்பான விஷயங்களுக்காக நீ தேடலை வைத்து கொள்ளும்போது அது கண்டிப்பா உனக்கு மன நிறைவான விஷயமாக இருக்கும். இங்கு யாருமே 1000 வருஷம் வாழ போறதில்ல. மனித வாழ்க்கையை வாழ்வது சில காலம்தான். அந்த சில காலமும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ. தேவையற்ற யாரையாவது உன்னை விட்டு விலக வைக்கணும் நீ நினைச்சினா நீ அவர்களை விட்டு விலகி நின்று விடு என் செல்லமே. கண்டிப்பா இந்த உலகத்துல யாரும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு கவலையை கொடுத்துட்டு பிரச்சனைகளை கொடுத்துட்டு நிம்மதியாக வாழ இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் துயரம் கொடுத்தாலும் அந்த நபர்களுக்கே நான் துன்பத்தை கொடுத்து அவங்க செஞ்சது தப்புன்றதை உணர வைப்பேன். நீ எப்போதும் பலவீனம் அடையாம மனசளவுல பலமுள்ள தெளிவான தைரியமுள்ள ஆளாக இரு. உன் வாழ்க்கையில இந்த சாயப்பா நானே தேவையற்ற விஷயங்களை அகற்றி உனக்கு தேவையான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்கிறேன். உன் முயற்சியிலும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்திலும் நம்பிக்கை வச்சினா கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். யாராவது நீ செஞ்ச உதவியை எல்லாம் ஏத்துக்கிட்டு அப்புறம் நன்றியை மறந்துட்டு உன்னை தப்பா பேசினாங்க, அவமரியாதை செஞ்சாங்கன்னா சற்றும் யோசிக்காம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடு என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ யாருக்கும் அடிபணிஞ்சு போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த சாயப்பாவே உனக்கு எல்லாமுமாக இருந்து உனக்கான உதவிகளையும் தேவைகளையும் செய்ய போறேன். உன்னை புரிஞ்சுக்காதவங்க தான் உன்னை விட்டு விலகி போவாங்க. உண்மையிலேயே உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் உன்னை விட்டு போக மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. காலம் கடந்தாலும் செய்யும் உதவியும் காலம் தாழ்த்தாமல் சொல்லும் நன்றியும் எவ்வளவு காலம் ஆனாலும் நெஞ்சத்தில் நிறைஞ்சு இருக்கும். நீ எப்போதும் எல்லாருக்குமே தேவைக்கு உதவி செய்ய பழகு. அதே போல யாராவது உனக்கு தேவையானதை செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு நன்றி செலுத்தவும் பழகு. ஒரு மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறது முக்கியம்தான். ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறத விட முக்கியம் மன அமைதி, மன நிம்மதி. நீ எப்போதும் காசு பணத்தை எப்போ வேணாலும் நினைச்சா சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா மன அமைதியும் நிம்மதியும் என் அருளால் மட்டுமே உனக்கு கிடைக்கும். அந்த அருளை கொடுப்பதற்காகவே, உனக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி தேடி வரேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு ஏன் நடக்குதுன்னு புரியாம கஷ்டமா இருக்கலாம். ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு குழப்பமாகவும் இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே நான் கொடுத்த எல்லா மாற்றங்களும், உன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் அழகாக நடந்து முடியும் என் செல்லமே. இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு நீதான் பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறாயோ அப்படி உன்னால் முன்னை மாற்றிக்கொள்ளும் திறமையும் ஆற்றலும் உனக்குள் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கேற்ற கடின உழைப்பையும் முயற்சிகளையும் செஞ்சினா கண்டிப்பா நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு அமையும். பலவீனமா இருக்கிறவன் மற்றவங்களை மன்னிக்க மாட்டான். மன்னிப்பது என்பது மன வலிமை உடையவர்களுக்கான குணம். நீ எப்போதும் பலமுள்ள ஆளாக இரு. நேத்து செய்ய வேண்டியதை இன்னைக்கு செஞ்சு சோம்பேறின்னு பேர் வாங்காம நாளைக்கு செய்ய வேண்டியதையும் இன்னைக்கே செஞ்சு வெற்றியாளன் என்ற பெயரை கொள்ள தயாராகு. கண்டிப்பா உன் கனவை நனவாக்கி
உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்வேன். யாராவது வந்துட்டு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு கிடைக்காது, உன் கனவு வெற்றி அடையாது, முட்டாள்தனமானதுன்னு யார் சொன்னாலும் அதை நீ ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து தர இந்த சாயப்பா இருக்கும்போது அது எப்படி உனக்கான நல்லது நடக்காமல் போகும்? எப்போதும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காம சொந்த காலில் நிற்க பழகு. ரொம்ப அவசியம் தேவைன்னா மட்டும் மற்றவர்களின் உதவியை தேடிப்போம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி முடிவும் அல்ல. என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன்னுடைய அன்பை மற்றவங்களுக்கு அளவோட கொடு. அப்படி இல்லாட்டி அந்த அன்பே ஆயுதமாக மாறி உன்னை தாக்கி அழிக்க முயற்சி செய்யும் என் செல்லமே. ரொம்ப நீ அன்பு வச்சாலும் அதையே உனது பலவீனமாக நினச்சிக்கிட்டு அதன் மூலமாகவே உன்னை அழிக்க நினைப்பாங்க. அதனால தான் கவனமாக இருன்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா அதை கனவு கண்டாயே, ஆனால் கண்டிப்பாக அதை உன்னால் செய்து முடிக்க முடியும் என்பதுதான் உண்மை. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் அடைவதற்கான தகுதியும் திறமையும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நீ ஜெயிக்கணும்னா உனக்கு துணிச்சலும் இருக்கணும் என் செல்லமே. துணிச்சலோட தைரியத்தோட மன உறுதியோடு நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். யாராவது உன்னை குறை சொல்லும்போது, உன் மீது பழி போடும்போது நீ அவங்கள இப்படி சொல்லிட்டாங்களே நினச்சி கவலைப்படாமல் அவர்களுக்கு நன்றி சொல்ல தயாராகு. மற்றவங்க உன்னை பற்றி குறை சொல்லும்போது தான் நீயே உன்னை சரியாக செதுக்கி கொண்டு உன் வாழ்க்கையை நிறைவாக சரியாக நிம்மதியாக வாழ முடியும். யார் என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளு. அது உண்மையாக இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சுக்கோ. பொய்யா இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்து போ என் செல்லமே. ஒரு விஷயம் நீ நடத்தது போல நினைக்கிறது போல நடக்கலன்றதுக்காக நீ தோற்றே போனாலும் உன் இலக்கை மாற்றிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரு முறை நீ நினைச்சது நடக்காம போகும்போது நீ போட வேண்டியது திட்டத்தை தான், நீ மாற்ற வேண்டியது திட்டத்தை தான். உன் திட்டத்தை நீ சரியாக மாற்றி கொள்ளும்போது கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு நடக்கும். இந்த உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, உன் நம்பிக்கையும் அன்பு மட்டும்தான். உன்னுடைய பரிபூரண அன்பை எனக்கு நீ கொடுக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லதை இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். எப்போதும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறவங்கிட்ட நீயும் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். மற்றவர்களின் அனுபவங்களில் இருந்து மற்றவங்க வாழ்க்கையை வாழ்றதுல இருந்தே இதை இப்படி செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்ற அனுபவத்தை கற்றுக்கோ. எல்லா கஷ்டத்தையும் பட்டுதான் நான் திருந்துவேன்னு இல்லாமல் அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நீ வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தீனா கூடிய சீக்கிரம் விரைவாகவே உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் வந்துவிடும். இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன்.